செல்லலாம். ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் ஆரம்பித்தோம். இந்த ஐஸ்வர்யம், அதை விட செல்வம்ன்ற நல்ல வார்த்தை, வெல்த், செல்வம்ன்றது ஒரு சரியான வார்த்தையாக எனக்கு படுது. அதனால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இந்த செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வம்னு சொன்னோடனே அல்லது ஐஸ்வர்யம், வெல்த்னு சொன்னோடனேயே எல்லாருடைய மனதிலேயும் பணம் தான் அவருடைய மனதில் வருது அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் உண்மை. நிறைய பேரும் இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து தான் யோசிக்கிறாங்க. வெல்த்துன்னு சொன்னால் உடனே அவர் ரொம்ப வெல்த்தாக இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் பணத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. வேதமும் அந்த மாதிரி வெல்த்துனா பணத்தை பற்றி சொல்வதில்லை. பணத்தை பற்றி வேறு வேதம் நிறைய சொல்லுது. ஆனால் வெல்த்துன்னு சொல்லும்போது, செல்வம்னு சொல்லும்போது அது பணம் அல்ல. வேதம் அதை குறித்து தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அதில் குறிப்பாக 7 பகுதியில் நாம் வெல்த்தா, செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். போன வாரம் ஒரு 4 பகுதியில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். அப்படி விளங்குறது எப்படி, அதெல்லாம் குறித்து சொன்னோம் உங்களுக்கு இல்லையா. முதல் பகுதி என்ன? ஆவிக்குரிய பகுதி. ஆவிக்குரிய செல்வந்தர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்பிரிச்சுவலில் நம்ம வெல்த்தாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஏன் வெல்த்தாக இருக்கணும்னு விரும்புகிறாரு? உள்ளான மனுஷன் ஆவி சரியில்லைன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா. உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்றாரு. சரி, அதை பார்த்தோம். 2வது சோலிக்கல் வெல்த், ஆத்தும செல்வம். ஆத்துமாவில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். நமக்கு எம்டியாக அந்த மூளையை கொடுத்துருக்கிறாரு. அதில் நாம் அறிவை நிரப்பணும்னு சொன்னேன். நம்ம அறிவுபூர்வமாக, எமோஷனலாக, உணர்ச்சி பூர்வமாக நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது. வில், மைண்டு, எமோஷன். அதாவது அறிவாற்றல், சித்தம் கொள்ளும் ஆற்றல், உணர்ச்சிகள். இந்த 3 பகுதியிலையுமே நம்ம சிறந்து விளங்கணும், செல்வந்தர்களாக விளங்கணும் தேவன் விரும்புகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோவான் கூட சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்றார். அந்த ஆத்தும செல்வத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார் தேவன். அதை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். சாலமோன் கூட ஆண்டவரிடத்தில் அந்த ஆத்தும செல்வத்தை, ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் அப்படிலாம் பார்த்தோம். தமிழில் திருக்குறள் கூட சொன்னேன் இல்லையா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த ஆத்தும செல்வம் தான் தலையாய செல்வம், மேலான ஒரு செல்வமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இயேசு கூட அதை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எதை கேட்குறோன்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அது உங்கள் ஆத்துமாவை போய் பாதிக்கிறது. நற்காரியங்களை கேளுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 3வது என்ன பார்த்தோம்? ஃபிசிக்கல் வெல்த். அதாவது நம்முடைய சரீரத்தில் நாம் செல்வந்தர்களாக, அதாவது ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் தமிழில் கூட சொல்லுவாங்க இல்லையா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதே யோவான் தான் 3 யோவான் 2 சொல்கிறாரு, இவன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய், சரீரத்தில் கூட சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன், வேண்டுகிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த சுகம் கூட ஒரு செல்வமாக வேதம் போதிக்கிறது. அப்போ அதுலேயும் நம்ம செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும் பாருங்க. அதனால் அதனால் நல்லா சரீரத்தை நல்லா கவனிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, தவறான காரியங்களை படிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தவறான உணவுகள், போதை வஸ்துக்கள்லாம் தவிர்க்கணும். அப்படிலாம் அதெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். நல்ல சரீரத்தை எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, அப்போ இந்த சரீர செல்வம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பணத்தெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிடுறாங்க, நல்லா சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சரீரத்தில் நோய்வாய்ப்பட்டுறதுனால எதையுமே செய்ய முடியாமல், இருக்கிற சொத்தை கூட அனுபவிக்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க. பெரிய தரிசனம் நோக்கம் இருந்தால் கூட அதை நிறைவேற்ற அவர்களால் முடியவில்லை. ஏன்னா வியாதிப்பட்டு மரித்து விடுகிறார்கள். அதை குறித்து பார்த்தோம். அப்போ அந்த சரீர செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏன்னா ஏராளமாக பணம் இருந்தாலும் வியாதிப்பட்டு படுத்துட்டோன்னா அப்புறம் படுக்கையாக தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பெரிய நோக்கங்கள் இருந்தால் கூட அதை நிறைவேற்ற முடியாது, அதை எதையும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது வாழ்க்கையில். அதனால் இந்த சரீரத்தில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது 4வது என்ன பார்த்தோம்? சோசியல் வெல்த், சமூக செல்வம். அதாவது இந்த சமூகத்தில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். அதாவது என்ன? நம்முடைய நட்புறவிலே, குடும்பத்தில் உள்ள உறவுகளில், சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கிற உறவுகளில் நண்பர்களாக, நல்ல ஒரு நட்புறவு உள்ளவர்களாக, மற்றவர்களோடு சமாதானம் உள்ளவர்களாக நாம் விளங்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வேதம் அதை போதிக்கிறது.
நாம் அந்த மாதிரி ஒரு சமாதானம் உள்ளவர்களாக இல்லைன்னா அதுவே நம்மளை பாதிக்கும். நிறைய பேருக்கு உள்ள பகை, வெறுப்பு, கசப்பு, பொறாமை இதெல்லாம் இருக்குது. இதுவே சரீரத்தை கூட கெடுக்கும், வியாதியே உண்டாக்கிடும். அதனால் இந்த சரீரத்தில் நாம் எப்படி செல்வந்தர்களாக விளங்குறோமோ அதே போல் நம்முடைய இந்த சமூக உறவுகள்லையும் நம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பேற்பட்ட மோசமான உறவாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கே யாராவது தீமை செய்திருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணணும் அப்படிலாம் சொன்னேன். ஏசு சொல்கிறார் இல்லையா, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது பாவம் செஞ்சிருந்தால் பரவாயில்ல, அதை மன்னிச்சிருங்க, அவனோட சமாதானமாக போங்க. பவுல் சொல்கிறாரு, எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள் அப்படின்றார். இதெல்லாம் குறித்து பார்த்தோம். ஏன் இந்த நட்பு உறவு ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நமக்கு பணம் தேவைப்படாமல் இருக்கலாம், இன்னும் கேட்டால் பணமே தேவைப்படாத சூழ்நிலை உண்டாகலாம். ஏன்னா யாராவது ஒரு நபர், ஏதாவது ஒரு மக்கள், ஏதோ ஒரு நண்பர் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக முடியும். அதனால் எதிரியை கூட, சத்துருவை கூட சிநேகிக்க சொல்லி இயேசு நமக்கு ஐடியா கொடுக்குறாரு. அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருன்றாரு. அதான் உதாரணமாக யோசேப்பை சொன்னேன், ஜெயிலில் போய் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டான். அதனால தான் அவன் மிகப்பெரிய ஒரு முதல் மந்திரியாக மாற முடிந்தது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, இந்த மாதிரி நம்ம நல்ல நட்புறவை ஏற்படுத்தி கொள்வது நமக்கு நல்லது. அதனால் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஐந்தாவது செல்வம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஷியல் வெல்த். இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ்னால் செல்வாக்கு. ஒரு இடத்துல உங்கள் ஊர்லேயோ இல்லை ஒரு நாட்டிலையோ இல்லை ஒரு இடத்துலையோ நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக விளங்க வேண்டும். இந்த செல்வாக்கு என்னும் செல்வம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் செல்வாக்கிலும் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக, ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்திலேயே நீங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற அளவிற்கு நீங்கள் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக, மதிப்புள்ள ஒரு நபராக விளங்கணும். உலகத்தையே மாற்றுற அளவுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா உங்கள் தெருவை, உங்கள் ஊரை மாற்றுற அளவுக்காவது உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். சும்மா அப்படியே இருந்த வண்ணமாகவே இருந்துட்டு இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீங்கள் காரியங்களை மாற்ற வேண்டும். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இயேசுவினுடைய சீசர்களை குறித்து வாசிக்கணும் இல்லையா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சீசர்களை குறித்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தை கலக்கிறவன் கிடையாது, உலகத்தை மாற்றுறவன், தலைகீழாக இருக்கிற சிஸ்டத்தை, தவறான காரியங்களை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்னு அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மக்களாக நாம் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ அது எப்படி நம்ம பண்ணுறது? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களை ஒரு மதிப்பு மிக்க, ஒரு மதிப்புள்ள நபராக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சபையில், உங்கள் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது? நீங்கள் சொன்னால் யாராவது கேட்பாங்களா? நீங்கள் சொன்னால் ஏதாவது வேலை நடக்குமா சரியா? அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் இருக்கிற சபையில் நீங்கள் சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்தை, ஒரு ஐடியாவை சொன்னால் அதை ஏற்றுப்பாங்களா? அப்படிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறதா? அதெல்லாம் குறித்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க நபர்களாக நீங்கள் விளங்க வேண்டும். இல்லைன்னா மக்களே உங்ககிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்டால் நல்லா சரியாக இருக்கும்பா அப்படின்னு அவங்க மக்கள் உங்ககிட்ட ஐடியா கேட்குற அளவுக்கு நீங்கள் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் அதை தான் யோசிக்கிறேன். அநேகர் என்னிடத்துல ஐடியா கேட்டிருக்காங்க, குடும்ப வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரச்சனையை குறித்து நிறைய ஐடியா கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு யோசனையை சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்களாக அவருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறாரு. இப்படி இந்த செல்வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் நம்ம செல்வந்தர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். அப்படியே கொஞ்சம் செல்வாக்கு உடையவர்களாக இல்லை, இருக்க நம்முடைய அந்த செல்வாக்கு வளர வேண்டும். நம்ம குடும்பத்தில் நல்ல செல்வாக்கு இருக்கணும். குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்களா இருக்கணும். உங்கள் குடும்பத்தார், நீங்கள் சபையில் நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு நீங்கள் செல்வாக்கு மிக்க, ஒரு மதிப்பு மிக்க நபராக மாறணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் இருக்கிற தெருவில், இருக்கிற ஊரில், இப்படி உங்களுடைய செல்வாக்கு விரிவடைந்து கொண்டே போக வேண்டும். நாளைக்கு தேசமே உங்களை கண்டு பயப்படத்தக்கதாய், உங்களிடத்துல ஆலோசனை கேட்கத்தக்கதாய் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக நீங்கள் என்ன செய்யணும்? மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த செல்வாக்கு ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு காரியம். இந்த செல்வாக்கு என்னும் இந்த வல்லமையை, இந்த சக்தியை இயேசுவே பயன்படுத்தினார். இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா? யோவான் 16:23 யோவான் 16வது அதிகாரம்
23வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனிடத்தில் எதையாச்சும் கேட்டால் என் நாமத்தினால கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? யோவான் 16:23. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது, பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எப்படி சொல்கிறார் பாருங்கள், என் நாமத்தில் கேளுங்க, என் பேரை சொல்லி கேளுங்கன்றார். எந்த அளவுக்கு இயேசுவுக்கு செல்வாக்கு இருக்குது பாருங்கள். வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, என் பேரை பயன்படுத்திக்கோப்பா அப்படின்றார். என் பேரை நல்லா யூஸ் பண்ணிக்கோன்றார். என் பேரை உனக்கு யூஸ் பண்ணால், நீ யூஸ் பண்ணனா, பிதாவின் இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது என் பேரை யூஸ் பண்ணனா பிதா உனக்கு கேட்குறதெல்லாம், உனக்கு தேவையானதெல்லாம் தருவார் அப்படின்றார். அதுதான் செல்வாக்கு. உங்கள் பேரை யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு வேலை நடக்கணும், கேட்குறதெல்லாம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு உங்கள் பேருக்கு அப்படிப்பட்ட மதிப்பு இருக்குதா? இயேசு சொல்கிறாரு, என் பேரை யூஸ் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணும்போது நீங்கள் பிதாவின் இடத்துல என் பேரை பயன்படுத்தி கேளுங்கன்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு? இன்னும் வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அவர் என் பேரை என் நாமத்தினாலே கேளுங்கன்னு சொல்கிறாரா? என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போ உன் பேரை யூஸ் பண்ணிடாதன்றார். உன் நாமத்தில் போய் ஆண்டவரே என் நாமத்தில் வர்றேன் அப்படின்னு போய் கேட்டுறாத. ஏன்னா உங்கள் பேருக்கு பிதாவின் இடத்துல பெரிய மதிப்பு செல்வாக்கு கிடையாது. ஆனால் அவருடைய நாமத்திற்கு, இயேசு என்னும் நாமத்திற்கு பரலோகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. பூமியிலேயும் செல்வாக்கு இருக்குது. வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா யாருக்கு தந்தருளி இருக்கிறார்? இயேசுவுக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த நாமத்துக்கு கீழே எல்லா முழங்காலும் முடங்கணும்னு வச்சுட்டாரு. வானத்தில் இருக்கிற தேவதூதர்களும் சரி, எல்லா சிருஷ்டிப்புகளும் சரி, பூமியில் இருக்கிற எல்லாரும் சரி, எல்லா சிருஷ்டிப்புகளும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும்படியாக தேவன் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு மேலான நாமத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்பேற்பட்ட செல்வாக்கு நிறைந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். அதனால தான் இயேசு சொல்கிறார், என் நாமத்தை பயன்படுத்துங்கன்ற. அதனால தான் ஜபத்தில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு நம்ம தகுதியில் போய் நின்னோன்னா ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம பேருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. அதனால தான் இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ இதுதான் செல்வாக்கினுடைய வல்லமை. என்ன வல்லமை? அவர் நாமத்தினால நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். இயேசு நாமத்தில் போய் நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரே சொல்லியிருக்கிறார், கேட்டுக்கொள்வதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள்ன்றார், துரத்த முடியும். அவர் நாமத்தை பயன்படுத்தாமல், அவரோட உறவு இல்லாமல் அது நடக்காது. என் நாமத்தினால வியாதியஸ்தலை சொஸ்தமாக்குவீர்கள்ன்றார். எப்பேற்பட்ட ஒரு வல்லம் இருக்குது பாருங்கள் அந்த நாமத்தில். அந்த நாமத்தில் எப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவோட ஐக்கியம் இல்லாதவர்கள், உறவு இல்லாதவர்கள் பிசாசை துரத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துறோம் அப்படின்றாங்க. பிசாசு இவங்களை அடித்து பற்றிடுது. இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு அடித்து பற்றிடுது. என்ன பிரச்சனை? இவங்களுக்கு இயேசுவோடு ஒரு ஐக்கியம் உறவு இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியாது இல்லையா? சும்மா எனக்கு பிரதமரை தெரியும்னு சொல்ல முடியாது. பிரதமருக்கு என்ன தெரியணும் இல்லையா? அப்போ தான் அவர் நாமத்தை நான் பயன்படுத்தி ஏதாவது காரியத்தை சாதிக்க முடியும், இல்லைன்னா சாதிக்க முடியாது. அதனால் இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். அதே போல் நாமும் இந்த பூமியிலே ஒரு செல்வாக்கு, இயேசு எப்படி செல்வாக்கு மிக்கவராக பூமியில் வாழ்ந்தார், அதே போல் நாமும் செல்வாக்கு மிக்கவர்களாக இந்த பூமியில் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இதுதான் செல்வாக்கினுடைய மிக பெரிதான வல்லமை. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குதா? உங்கள் பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் இருக்குதா? நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டில், உங்கள் சபையில், வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் இருக்கா? உங்கள் நல்ல பேரை, அந்த நல்ல பேரை நீங்கள் எப்போதும் பாதுகாக்கிறீங்களா? அந்த நல்ல பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணணும். இயேசுவின் நாமம் இதுவரைக்கும் கெட்டு போகலை. அவர் நாமத்தை யாரும் ஒன்றும் சொல்லிட முடியாது. அவர் நாமம் அவ்வளவு வல்லமை வாய்ந்த நாமமாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த நாமத்துக்கு செல்வாக்கு இருக்குது. இயேசுவின் நாமத்தை இப்பவும் போய் நீங்கள் இப்போ இயேசுவின் நாமத்தில் போய் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் போய் ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் வியாதி சுகமாகனா சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்தலாம். எப்பேற்பட்ட காரியம் நடக்குது பாருங்கள். அப்பேற்பட்ட செல்வாக்கு மிக்கவராக இயேசு விளங்கினார். நாமும் அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்களாக விளங்க வேண்டும். எப்படி விளங்குறது? ஒழுங்காக வாழணும், அவருடைய வார்த்தையின்படி வாழணும், நிறைய ஐடியாக்கள் இருக்கணும், யோசனைகள் இருக்கணும், நல்ல வித சிந்தனைகள் இருக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கணும்,
சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் மற்றவர்களுக்கு உதவ முடியும், செல்வாக்கு மிக்கவர்களாக வழங்க முடியும், மற்றவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்திக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ இந்த செல்வாக்கில் நம்ம செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். என் பேர் அந்த அளவுக்கு ஒரு மதிப்புள்ள பேராக, செல்வாக்கு மிக்க பேராக இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. அதை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். அதை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் இன்றைக்கி அதை பற்றி நான் விவரமாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த செல்வாக்கு என்னும் ஒரு செல்வத்தில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நல்லா மனதில் வைக்கணும். சரி, அடுத்தது 6வது வெல்த்து, 6வது செல்வம். இந்த 6வது செல்வம் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி வெல்த்து. கம்யூனிட்டி வெல்த்துனா சமுதாய செல்வம். சமுதாய செல்வம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில், உங்களுடைய அந்த சமுதாய அனுபவத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ள மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய நீங்கள் எதையாவது செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு நாட்டில் இருக்கிறீங்கன்னா, அந்த ஊரில் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு நீங்கள் எதையாவது செய்யணும். மற்ற மக்களுடைய தேவை என்னன்றதை பார்த்து அந்த தேவையை அவங்க பெற்றுக்கொள்கிறதுக்கு, அவங்க தேவையை சந்திக்கிறதுக்கு நீங்கள் எதையாவது ஒரு முயற்சியை செய்யணும். அதுதான் சமுதாய செல்வம், அதுதான் கம்யூனிட்டி வெல்த் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படி மற்ற மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுல மும்முரமாக இறங்கி வேலையை செஞ்சீங்கன்னா, மற்ற மக்களுடைய பிரச்சனையை நல்லா தீர்த்து கொடுத்தீங்கன்னா, நீங்கள் சமுதாயத்தில் மிக சிறந்த செல்வந்தர்களாக விளங்கலாம். எனக்கு இயேசு மட்டும் போதும், யாரும் வேணாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிஷினரிகள்லாம் வந்து பாருங்கள், இந்தியாவுக்கு வந்தபோது இயேசு மட்டும் போதும் உட்காரல. மக்களுக்கு தேவையான அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தாங்க. அவருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க, மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த மிஷினரிகளை பற்றினா நம்ம பெருசாக பேசுகிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி காரியத்தை நாமளும் செய்யலாம். நான் அதெல்லாம் பற்றி நிறைய யோசித்து வைத்திருக்கிறேன். அப்போ இந்த சமுதாயத்தில் எப்படி செல்வந்தர்களை வழங்குறது, சில உதாரணம் கொடுக்குறேன். இந்த சமுதாயத்தில் மற்றவர்களால் கைவிடப்பட்டவர்கள், ரொம்ப ஏழைகளாக தரித்திரர்களாக இருக்கிறவங்க, தங்களால் தங்களுக்கு எதையுமே செய்ய முடியாத நிலையில் வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க, பெரிய தலைபோற பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க, குடும்ப பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு சமுதாயத்தில் செல்வந்தர்களாக மாறலாம். இந்த சமுதாய செல்வத்தில் சிறந்து விளங்கலாம். இப்படி நீங்கள் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா, சிறந்து விளங்குறவர்களாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுடைய மரணத்தில் கூட மக்கள் உங்களை ரொம்ப மேன்மையாக பேசுவாங்க. உதாரணத்துக்கு இயேசுவை தான் நான் உதாரணமாக சொல்லுவேன். பல தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவை பாருங்கள். இயேசு அவர் வாழ்ந்தபோது அவர் எங்கும் சுற்றி திருந்தார். என்ன பண்ணார்? சுற்றி திருந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் அப்படின்னு சொல்கிறார் பேதுரு. அவருக்கு இயேசு குறித்து அப்போஸ்தலர் 10:38 சொல்லும்போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் எங்கும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தாராம். போகிற இடத்துலலாம் நன்மை செய்கிறாரு, வியாதிப்பட்டவங்களும் சுகமாக்குறாரு, பிசாசு பிடிச்சிருந்தா அவனை பிசாசை விரட்டுறாரு, ஏதாவது குறைவுபட்டுச்சுன்னா அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறாரு, சில யோசனைகளை கொடுக்குறாரு இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஏதாவது என்ன செய்யணும்? நன்மைகளை செய்கிறவர்களாக நாம் சுற்றி தெரியணும். சமுதாயத்தில் உட்காந்துட்டு சில பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இயேசு ஜபமும் பண்ணார், இடத்துல போய் வேலையும் பண்ணார் இல்லையா? காலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? மற்ற வேலைகளை நல்லா செய்கிறாரு. சில நேரம் ராமுழுதும் ஜெபம் பண்ணுறாரு, அப்புறம் என்ன செய்கிறாரு? மற்ற கிராமமாக நகரமாக என்ன செய்கிறாரு? போய் மக்களுக்கு உதவி செய்கிறார். அப்போ அவர்கிட்ட என்ன அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் பாருங்கள். அப்படி நாம் நம்முடைய சமுதாயத்தில் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சாகும்போது, உங்கள் மரணத்தில் உங்களை அடக்கம் பண்ணும்போது மக்கள் இந்த சமுதாய செல்வத்தை பற்றி தான் ரொம்ப நல்லா பேசுவாங்க, வேறு எதையும் பேச மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன உதவி பண்ணீங்க சொல்லுவாங்க இல்லையா? சிலர்லாம் இறந்துட்டா அவர் ரொம்ப தங்கமான மனுஷங்க,
யார் என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சிருவார், யார் என்ன கேட்டாலும் உடனே செய்வார், உடனே ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து நிற்பார் அதை தீர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தங்கமான மனுஷன் இறந்து போயிட்டார் அப்படின்வாங்க இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவர் வாழும்போது அப்படி வாழ்ந்துருக்கிறார். அதான் எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, திங்க் வெல், லிவ் வெல், டை வெல். திங்க் வெல், லிவ் வெல், டை வெல். என்ன சொல்கிறாரு? நல்லா யோசிங்க, நல்லா வாழுங்க, நல்லா சாகணும் அப்படின்ற. பொதுவாக சாகிறத நல்லா சாகணும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஆனால் நல்லா யோசித்து நல்லா வாழ்ந்தால் கண்டிப்பாக நல்ல சாவு இருக்கும், நம்முடைய மரணம் கூட நல்லதாக இருக்கும். அப்படி நீங்கள் மரிக்கும்போது நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தீங்க, உங்கள் கார் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, எவ்வளோ விலை உயர்ந்த காரெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க, இதை பற்றிலாம் மக்கள் பேச மாட்டாங்க. மக்கள் உங்களை குறித்து என்ன பேசுவாங்க? உங்களுடைய சமுதாய செல்வத்தை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணீங்க அதை பற்றி தான் பேசுவாங்க. அந்த சமுதாய செல்வம் உங்களிடத்துல இல்லைன்னா, நீங்கள் யாருக்குமே உதவி செய்யாமல் ஒரு கஞ்ச பிசினாரி போல் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, அப்போது உங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸில் உங்களை மரித்து அடக்கம் பண்ணும்போது அந்த அடக்கம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், தூக்கி சீக்கிரம் பாடியோட அடக்கம் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களை பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இல்லையா. ஆனால் நீங்கள் ஒரு சமுதாயத்தில் செல்வந்தர்களாக விளங்குவீர்களானால், நான் சொல்கிறேன், உங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ் கூட ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். சில பெரிய தலைவர்கள்லாம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 நாள் 4 நாள் ஐஸ் டப்பாவில் வச்சுருப்பாங்க. எதுக்கு? எல்லாரும் வந்து பார்க்கணும். ஏன்? அவங்க அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாங்க. அவர் பெரிய வேற ஒன்றும் செய்யலை, சமுதாயத்துக்கு தான் இருந்த தேசத்திற்கு நிறைய நன்மை செய்திருக்கிறாரு. அதனால் எல்லோரும் வந்து பார்க்கணும், அவங்கள நான் பார்க்கணுன்னு எல்லா ஊர்லேருந்து மக்கள் வர்றாங்க. அந்த சர்வீஸ், ஃபியூனரல் சர்வீஸை இறுதி அடக்கம் பண்ணுறதே ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடுவாங்க மக்கள். எவ்வளோ நல்ல மனுஷன், ஊரெல்லாம் அழுவாங்க, தேசத்தில் இருக்கிறவங்களாம் அழுவாங்க இல்லையா. அப்படி உங்களுடைய அந்த சமுதாய செல்வம் தான் உங்களுடைய மரணத்தை கூட ஒரு செய்தியாக்கும், அது ஒரு நியூஸ் ஆக்கிரும். அது பேப்பர்லலாம் பிரபலமாகிற அளவுக்கு ஒரு நியூஸாக மாற்றிடும். அதனால தான் அந்த சமுதாய செல்வத்தில் நம்ம சிறந்து விளங்கணும்னு ரொம்ப தேவன் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வாங்கினீங்க, எவ்வளோ சொத்து வச்சுருந்தீங்க, என்ன கார் வச்சுருந்தீங்கன்றதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. மற்ற மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருந்தீங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன மக்களுக்கு செஞ்சீங்க, என்னத்தை மக்களுக்கு கொடுத்தீங்க, அதைத்தான் மக்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். வேறு எதையும் ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா அதை யாரும் ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. நான் போன வாரம் ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு ஒருத்தரை பற்றி சொன்னேன் இல்லையா, ஐஃபோனை கண்டுபிடிச்சவர். இந்த ஐஃபோன் கண்டுபிடிச்சவரை பற்றி சொன்னேன். அவருக்கு எத்தனை $1 பில்லியன் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஐஃபோன் தெரியுமா எல்லாருக்கும்? ஐஃபோன் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இல்லையா. இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்து சென்ற மிகப்பெரிய விஷயம் என்னது? ஐஃபோன். அவர் கண்டுபிடிச்ச ஐஃபோன். அவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வச்சுருந்தார், டாலர் கணக்கில் $1 பில்லியன் கிட்ட வச்சுருந்தார். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஐஃபோன் இன்றைக்கி சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். அப்போ நாம் என்ன சேர்த்து வச்சுக்கிறோன்றது இல்லை, நாம் என்ன இந்த பூமிக்கு கொடுக்குறோம், நாம் வாழுகிற அந்த தலைமுறையில் எதை நாம் கொடுக்குறோம் என்பது தான் எல்லா மக்களுடைய மனதிலும் ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் எதையுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் ஒன்றும் ஞாபகத்தில் இருக்கிற. சில நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, சிலர்லாம் இறந்துருக்காங்க, நல்ல அரசியல் தலைவர்கள். உதாரணத்துக்கு காமராஜர்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது, அவரை பற்றிய பாடங்கள் வர்ற அளவுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நிறைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கல. அவர்கிட்ட கடைசியாக கொஞ்சம் ரூபா தான் அவர் பாக்கெட்டில் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன் நான். அவருக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கல, மக்களுக்கு இருந்ததெல்லாம் கொடுத்தார். அவங்க அம்மாவுக்கு கூட பெரிய சொத்து சேர்த்து வைக்கல, மக்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு, நல்ல நன்மைகளை நல்ல காரியங்களை செய்து விட்டு போனார். அதனால தான் அவரை ஞாபகம் வச்சுருக்கிறோம். இல்லைன்னா மறந்துருப்போம் இல்லையா, அவர் யாரோன்ட்டு விட்டுருப்போம். அப்போ நாம் இந்த சமுதாய செல்வத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்தணும். இந்த பணம் பொருள் இது மீதே ரொம்ப கவனத்தை செலுத்திட்டு இருக்கக்கூடாது. நான் மேலே சொன்ன 6 செல்வம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கவனத்தை செலுத்தணும். அதில் நீங்கள் நல்ல கவனத்தை செலுத்துனீங்கன்னா, அதில் இந்த குறிப்பாக சமுதாயத்துக்கு நிறைய நன்மை செஞ்சீங்கன்னா,
நான் சொல்கிறேன், உங்களை ஒருபோதும் மக்கள் மறக்கவே மாட்டாங்க. நீங்கள் தலைமுறைக்கும் உங்கள் பேர் சொல்லப்படும். ஆண்டவரே அப்படி பண்ணணும்னு விரும்புகிற உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்றார்ல. எப்படி பெருமைப்படுத்துவார்? எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டிங்கன்னா, அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நீங்களே வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் எப்படி உங்கள் பேரை பெருமைப்படுத்த முடியும்? அதை மற்றவர்களுக்கு, அதான் ஆபிரகாமை குறித்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்றார். அப்படி இருந்தால்தான் நாம் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற விதத்தில் வாழ முடியும். ஆமாம், சரி. அப்போ இப்படி சமுதாயத்திலே நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நீங்களே உங்களுக்கே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்காதீங்க, மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர்களாக இருங்கள். இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் இல்லையா? சரி. அப்போ இந்த சமுதாயத்தில் நம்ம செல்வந்தர்கள், சமுதாய செல்வத்தில் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, அடுத்தது ஏழாவது செல்வம். ஏழாவது செல்வம் என்ன அப்படின்னா ஜெனரேஷனல் வெல்த், அதாவது தலைமுறை செல்வம். ஜெனரேஷனல் வெல்த், தலைமுறை செல்வம். தலைமுறை செல்வம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வசனத்தை வாசனம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். இந்த தலைமுறை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 13:22வது வசனத்தினுடைய பிற்பகுதி, முற்பகுதி, முதல் பகுதி. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். என்ன சொல்றாரு? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இந்த செல்வம் ரொம்ப முக்கியமான செல்வம் பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறபடியே நாம் நம்முடைய தலைமுறையினருக்கு செல்வத்தை வைத்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். உங்கள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய நேரத்தில் நம்ம அதெல்லாம் பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஏதோ வாழ்ந்தால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டினா போதும், நம்ம பொழப்பை பார்த்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாரு? நாம் நம்முடைய தலைமுறையினருக்கு, பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணுன்றாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த செய்கிற ஒவ்வொரு காரியத்தினால், நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையினால் உங்கள் பேர பிள்ளைங்களும் பலனடைகிற விதத்தில் நீங்கள் வாழணும். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு செல்வந்தனாக வாழ்கிறீங்க. இல்லைனா பிச்சைக்கார மாதிரி வாழ்கிறீங்கன்னு தான் சொல்வேன் நான். ஒரு ஏழையாக தரித்திரனாக தான் வாழ்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் செய்கிறது என் தலைமுறையினருக்கு உதவுமான்னு பார்க்கணும். என் பிள்ளைங்களுக்கு உதவுமா, அவனுடைய பிள்ளைங்களுக்கு உதவுமா அப்படின்றத கொஞ்சம் என்ன செய்யணும், பார்க்கணும். அது ரொம்ப யோசிக்கணும். நிறைய பணம் எல்லாம் சம்பாதிச்சு நீங்களே தின்னு தீர்த்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய தரித்திரம் தான். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஏழ்மை நிலத்தில் இருக்கிற ஏழையாக இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? பணத்தை சம்பாதிச்சு நம்மளே தின்னுட்டு போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை வைத்து போக வேண்டும். அப்படி வைத்து போனால் நீங்கள் தலைமுறை செல்வந்தர்களாக விளங்க முடியும். நீங்கள் சாகும்போது எல்லாம் உங்கள் கூட அப்படி போயிடுச்சுன்னா, நான் சாகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழிச்சிட்டு போயிட்டேன்னா, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா, ஆண்டு அனுபவித்து ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் நீங்கள் தோல்வி அடைஞ்ச ஒரு நபர்னு சொல்கிறேன். உங்கள் லைஃபே ஒரு ஃபெயிலியரான லைஃப், உங்கள் வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா சாகும்போது கடனை வச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா. நான் சொல்கிறேன், அப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் கடனை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மோசமான நபர் யாருமே இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் வச்சுட்டு போனது கடன் தான். நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசமான நபர்கள் பாருங்கள். நிறைய ஊழியக்காரர்களும் அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நபரை நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தலைமுறையினருக்கு அநேக சொத்துக்களை தாராளமாக வைத்து விட்டு போகிற ஒரு நபர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் கூட வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா நல்ல தீர்க்கதரிசி தான். அவனை குறித்து எப்படி வேதம் சொல்லுது பாருங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான்,
உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். என்ன நடக்குது? தீர்க்கதரிசி கடவுளுக்கு பயந்து நடந்த மனுஷனா, அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்கிற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மோசமான ஊழியக்காரன் தான் நான் சொல்லுவேன். நான் இங்கே ஒரு பெரிய, அப்புறம் எலிசா ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் மூலமாக செய்கிறார். அதை பற்றி நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் என்ன சொல்ல வரேன், நீங்கள் தலைமுறையை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் பிள்ளைங்களை பற்றி யோசிக்கணும். இருக்கிறத பற்றி கொஞ்சம் என்னதான் சேமித்து வைக்கணும், ஏதாவது முதலீடு செய்யணும், அதை பெருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் ஒரு நல்ல மனுஷன். இல்லைன்னா இருக்கிறதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு போயிட்டீங்கன்னா, இன்னும் கடனை வாங்கி வேறு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட ஆள் யாருமே இல்லை. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னா அதான் உண்மை. பாருங்கள், வேதம் அதை தான் போதிக்கிறது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இப்போ கெட்டவனா கடனை வச்சுட்டு போகிறான்னு அர்த்தம் இல்லையா? சரி, ஏன் இதை சொல்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் தலைமுறையாய் சிந்திக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஆபிரகாம் அழைக்கும் போது சொல்கிறார், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்குன்றார் இல்லையா? உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்குன்னா அவன் சந்ததி அப்படியே சாபமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உன் சந்ததி இவ்வண்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்றார். தலைமுறைக்கு ஆசீர்வாதம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை வழங்கணும். அந்த மாதிரி நம்ம சந்ததியை குறித்து நம்ம யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்களை குறித்து யோசிக்கணும். எனக்கு இன்னும் பிள்ளைங்களே இல்லை, ஆனால் பிள்ளைங்களை பற்றி நான் யோசிக்கிறேன். என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பற்றாக்குறையில் கடனில் விட்டுட்டு போக போகிறீங்களா, இல்லை பரிபூரண சொத்துக்களை அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போக போகிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போக போகிறீங்களா, இல்லை சாபத்தை விட்டுட்டு போக போகிறீங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா தேவன் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. அதை சரியான விதத்தில் கையாண்டு தலைமுறையாய் உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கிற விதத்தில் எதையாவது நீங்கள் செஞ்சுட்டு போகணும், சேர்த்து வச்சுட்டு போகணும். சும்மா அதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர், நீ ஏழையாக இருக்கிறப்பா சரி பரவாயில்ல, நீ உங்கள் அப்பா உன்னை ஏழையாக வச்சுட்டு போயிட்டாரு பரவாயில்ல, நீ தாத்தாவாகிற வரைக்கும் வேலையாக இருக்க போறியா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். நானும் அதான் யோசிச்சது, நான் தாத்தாவாகிற வரைக்கும் ஏழையாக இருக்க போகிறதில்ல, என் பிள்ளைங்களுக்கு என் பேர பிள்ளைங்களுக்கு சொத்து நிறைய சேர்த்து வைக்கணும்னு யோசிக்க ஆரம்பித்தேன் நான். அப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணும், விளங்கணும். அப்போது இந்த 7 பகுதி சொன்னேன் இல்லையா, ஆவிக்குரிய செல்வம், ஆத்தும செல்வம், சரீர செல்வம், சமூக செல்வம், செல்வாக்கு என்னும் செல்வம், சமுதாய செல்வம், தலைமுறை செல்வம். இந்த 7 பகுதியில் நீங்கள் ஒரு செல்வந்தர்களாக இருந்தால் தான் நீங்கள் உண்மையிலேயே செல்வந்தர்கள். இந்த 7 தான் உண்மையான செல்வம் நான் சொல்லுவேன். இந்த 7 பகுதியில் நீங்கள் செல்வந்தராக இல்லைன்னா அப்புறம் நீங்கள் செல்வந்தர் கிடையாது, நீங்கள் ஒரு ஏழை, ஒரு தரித்திரன். இந்த 7 பகுதியை சொன்னேன் இல்லையா, இந்த 7 பகுதியில் பணம்ன்ற விஷயமே வரல. பார்த்தீங்களா? பணத்தை நான் செல்வமாகவே சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னா, பணம் செல்வம் கிடையாது. பணம் செல்வம் கிடையாது. பணம் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாருங்கள், பணமே வேணான்னு சொல்ல நான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு வேதமே சொல்லுது. ஆனால் பணம் செல்வம் கிடையாது. பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஓகே, சேர்த்து வைக்கலாம், நல்லது தான். ஆனால் பணம் செல்வம் கிடையாது. இந்த 7 விஷயத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீங்கன்னா பணம் உங்களை தேடி கொட்டப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, ஐடியாவை பற்றி யோசிப்பாங்க. ஐடியாவை பற்றி தான் பேசுவாங்க. புது ஐடியா, யோசனைகளை பற்றி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் ஏழைகளை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஏதாவது பணத்தை சம்பாதிச்சுன்னு, எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிச்சிடணும்யா, கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சம்பாதிச்சிடணும்யா அப்படின்வாங்க இல்லையா? எப்படியாவது பணத்தை சேர்த்து வச்சிடணும், பிள்ளைகளுக்கு எப்படியாவது நகையை சேர்த்து வைக்கணும் அப்படின்வாங்க இல்லையா? அவங்களாம் பாருங்கள் ஏழையாகவே இருப்பாங்க. எப்படியாவது 10 பவுன் போட்டு பிள்ளையை கட்டி கொடுக்கணும். 10 பவுன்லேயே தான் நிற்கும் வாழ்க்கை, அதுக்கு மேலே போகாது. பாருங்கள், நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் செல்வந்தர்கள் எப்போதுமே என்ன பண்ணுறாங்க, ஐடியாக்களை பற்றி யோசிக்கிறாங்க, ஐடியாவை திங்க் பண்ணுறாங்க, புது ஐடியாவை அவங்க மனதில் வருகிறது. இந்த ஐடியா உள்ள மனுஷன்தான் உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனாக வழங்குறான். எந்த ஒரு யோசனையும் எந்த ஐடியாவுமே ஒருத்தனுக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன், அவன் பரம ஏழையாக தான் இருப்பான். எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் நிறைய பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஏன்
சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. யோசிக்கிறதே கிடையாது, அப்படியே உட்காந்துருக்கிறது, மந்தமாக உட்காந்துருக்கிறது. இது போதையும், அதாவது குடிக்க கஞ்சி இருந்தால் போதும், அப்படியே தான் இருப்பாங்க. அதை பற்றி யோசிக்கிறது எல்லா இடத்துல நான் நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும், நல்லா ட்ரெஸ்ஸு போடணும், அந்த யோசனையே கிடையாது. அதுக்கு ஏதாவது பண்ணலாமா, அந்த யோசனையே இல்லை. அதான் அப்படியே இருக்கிறாங்க. எப்போதும் பணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் நிறைய பெரிய பணம் நிறைய வச்சுருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த ஏழைகள்லாம் பணத்தை வச்சுருக்கவங்க திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பணத்தை வச்சுருக்கவங்க கொடுக்குறானா அப்படின்வாங்க. நிறைய கிறிஸ்தவர்களும் அப்படி தான். இவங்க யோசனை சரியாக இல்லாதனால பாவியின் ஆஸ்தி, அந்த வசனத்தை வாசித்தோம் இல்லையா, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். அதனுடைய பிற்பகுதி என்ன சொல்லுது? பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இதை எடுத்துப்பாங்க. இப்போ பாவியின் ஆஸ்திலாம் எனக்காக தான் இருக்குது, நான் எதுவும் செய்ய மாட்டேன், எந்த யோசனையும் பண்ண மாட்டேன், கர்த்தர் எங்கேயாவது கொட்டிடுவார் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த பாவியின் ஆஸ்திலாம் உங்ககிட்ட, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுக்கப்படாது. நல்லா யோசிக்கிற திங்க் பண்ணுற ஆட்கள்கிட்ட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எல்லாத்தையும் கொடுக்கப்படாது. ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். சரி, அப்போ இந்த செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க? வெல்த்தியஸ்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க? பணத்தை பற்றியோ இல்லை பொருளை பற்றியோ ஒருபோதும் சிந்திக்கிறதே கிடையாது. இப்போ எதை பற்றி தான் அவங்க சிந்திக்கிறாங்க? புதுசாக ஏதாவது ஐடியா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை இந்த பிரச்சனை இப்படி தீர்த்துடலாமா, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், பணம் கிடைக்குமான்னு பார்க்காதீங்க, எங்கேயாவது இருந்து பணம் வருமானு எதிர்பார்க்காதீங்க. பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட ஊழியம் பண்ணுறவங்க என் கூட சேர்ந்த பசங்கள்கிட்டலாம் சொல்கிறது உண்டு. பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. உனக்கு ஏதாவது ஊழியம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குதா? நீ இருக்கிற இடத்துல எப்படி ஊழியம் பண்ண போகிறேன்? ஏதாவது தரிசனம் இருக்குதா? நோக்கம் இருக்குதா? ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருக்கியா? ஆண்டவர் ஏதாவது ஐடியாவை கொடுத்துருக்காரா? பைபிளை ஒழுங்காக படித்து அதுலேருந்து ஐடியாவை எடுத்துருக்கிறியா? அந்த ஐடியா இருந்ததுன்னா போதும், பணம் உங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து கொட்டப்படும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பணத்தினால் கட்டப்படுவதல்ல, ஐடியாவினால் கட்டப்படுகிறது. பணத்தினால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக கட்டிடலாம். அப்படி கட்டப்படுற ராஜ்யத்தில் நம்ம இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பணத்தினால் கட்டப்படுவதில்லை, ஐடியாக்களினால் கட்டப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஐடியாவுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். பணத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க, நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த விதத்தில் யோசிச்சிங்களான்னு தெரில. யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யாரை குறித்து சொல்லுது? இயேசுவை குறித்து வார்த்தைன்னு சொல்லப்படுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ 14வது வசனத்துக்கு வாங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை என்ன செஞ்சுதான்? மாம்சமானதான். நீங்கள் கிரேக்க மொழியில் போய் இந்த வார்த்தைன்ற வர்ற வார்த்தையவே பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை வருது? லோகோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. LOGOS, லோகோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. லோகோஸ் அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து தமிழில் வார்த்தைன்னு மொழிபெயர்த்துருக்க கூடாது. ஆக்சுவலாக அதனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம். இதை குறித்து நான் கேள்விப்பட்ட போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த லோகோஸ்ன்ற வார்த்தைக்கு தமிழில் வந்து ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு போட்டிருக்கலையே, அந்த வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தப்பட்ட ஐடியா அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ்டு அன் ஐடியா, எக்ஸ்பிரஸ்டு அன் ஐடியா, அதாவது வெளிப்படுத்தப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட ஒரு ஐடியா அல்லது சொல்லப்பட்ட ஒரு யோசனை. அப்போ அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும்? ஆதியிலே சொல்லப்பட்ட ஒரு ஐடியா இருந்தது அல்லது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஐடியா இருந்தது, அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஐடியா தேவனிடத்தில் இருந்தது, அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஐடியா தேவனாக இருந்தது, அந்த ஐடியாவை கொண்டு தேவன் சகலத்தையும் உண்டாக்கினார். அந்த ஐடியா இல்லாமல் எதுவுமே உண்டாகலை. அந்த ஐடியா 14வது வசனத்தில் அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஐடியா மாம்சமானது, இறங்கி 2 கால் வச்சு இறங்கி வந்துருச்சு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்ட ஐடியாவை கொண்டு தான் இயங்குது. இயேசுவை குறித்து இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின், தேவனுடைய மனதில் இருந்த ஐடியா. இந்த முழு உலகமும் சீர்கெட்டு போயிருந்தது,
உலகம்னு சொல்லும்போது நான் மனிதர்களை சொல்கிறேன். இந்த மனிதர்களுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்து கெட்டு நாசமாக போயிருந்தது. இந்த பரலோகத்திலிருந்து தேவனுடைய மனதில் இருந்த ஐடியா மாம்சமாகி இயேசுவாக பூமிக்கு வந்ததுனால முழு மனு குலத்தின் பாவமும் தீர்க்கப்பட்டது. முழு மனித குலத்துக்கும் பிரச்சனை, உலகத்துக்கே பிரச்சனை என்ன? பாவம். அந்த பாவத்தை சுமந்து இயேசு தீர்க்கிறார். அப்போ அந்த ஐடியா எவ்வளோ முக்கியன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சும்மா பணம் போயிட்டு இருந்தோம்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியாதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டுருக்குறாங்க. நிறைய பேர் ஏழைகளாகவே இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இந்த ஐடியாவை ரொம்ப எண்ணி பாருங்க. ஏன் நிறைய பேர் ஏழையாகவே இருக்கிறாங்க? இந்த ஏழைகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பணத்தை அடையணும்னு முயற்சிப்பாங்க. டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிச்சு 7 நாளும் கஷ்டப்பட்டு கடினமாக வேர்வை சிந்தி உழைச்சி பணத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? நிறைய பொருள்லாம் இவங்க பதுக்கி வச்சுப்பாங்க. பணத்தை போட்டு பெட்டில் போட்டு இவன் அதில் மேலே உட்காந்துப்பான். அவனுக்கும் கொடுக்க மாட்டான். அவன் தான் பணக்காரன். அவனும் உருப்பட முடியாது பாருங்க. ஆனால் இந்த செல்வந்தன், வெல்த்தியஸ்ட் பர்சன், இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு நிறைய ஐடியா இருக்குது. இவன் இந்த ஐடியாவை போய் பயன்படுத்துவான், ப்ரொடியூஸ் பண்ணுவான். அந்த ஐடியாவை வச்சு நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணுவான், நிறைய புது பிஸ்னஸ் பண்ணுவான். அதனால் இவன்கிட்ட பணமே ஒத்த பைசா, ஒரு நையா பைசா இல்லைனாலும் வாழ்க்கையில் முன்னேறிடுவான், அடுத்த கட்ட நிலைக்கு போயிடுவான் இல்லையா? அதனால் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு பணத்தையே நாடாதீங்க. பணம் வேணான்னு சொல்லலை, ஆனால் பணத்தை நாடி பணத்தை தேடி போகாதீங்க. ஐடியாவை யோசிச்சு பாருங்கள். இந்த ஐடியாவை உங்கள் மனதில் வைங்க. தேவனே அப்படி தான் செயல்படுறார். தேவனுடைய ராஜ்யமே ஐடியாவினாலும் கட்டப்பட்டது. இயேசு தான் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார் இல்லையா? அந்த இயேசு தான் தேவனுடைய ஐடியான்னு நான் சொல்கிறேன். தேவனுடைய மனதில் இருந்த ஐடியா தான் மாம்சமானது இல்லையா? அப்போ இந்த ஐடியாவை பற்றி நல்லா யோசிச்சு பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு, ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சரி, அப்போ இந்த ஐடியா இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ இந்த மீட்டிங் நடத்துகிறோம். இந்த மீட்டிங் கூட என் மைண்டில் தோன்றுன்னு ஒரு ஐடியா, இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி டீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அந்த ஐடியாவை நான் செயல்படுத்திகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. இங்கே இதை அட்டன் பண்ணணும்னு நீங்கள் உங்கள் மனசில் யோசிச்சிங்க, அதனால தான் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் அட்டன் பண்ணல, அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கலை, அட்டன் பண்ணலை. அப்போது ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றுகிற ஐடியா எந்த அளவுக்கு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐடியா வந்தால் தான் நீங்கள் அதை செயல்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். நீங்கள் வெறும் பணத்தை நாடி போனீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. திரளான ஆஸ்தி இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆனால் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அது அவனுக்கு லைஃப் கிடையாது. அதனால தான் ஐடியா ரொம்ப முக்கியம். இந்த ஐடியா இருந்துச்சுன்னா பொருள்லாம் தேடி வந்துடும். வெறும் பணத்தை பிடிச்சிட்டு ஐடியாவை கோட்டை விட்டீங்க, உங்கள் ஆவியை கோட்டை விட்டிங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் கொலாப்ஸ் பாருங்கள். அதனால தான் அந்த ஐடியா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த ஐடியா இருந்தால் நீங்கள் செல்வந்தர்களாகவும் மாற முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், தேவனுடைய ஐடியா இருந்தால் போதும், நீங்கள் வாழ்க்கையில் செல்வந்தர்களாக விளங்க முடியும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கு இருக்கிறான். ஆபிரகாம் காலத்தில் உண்டானது போல் ஈசாக்கு காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறான் பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 100 மடங்கு பலன் வந்துருச்சு, அதோட விட்டுறல. அவன் ஐஸ்வர்யவானானான், ரொம்ப வெல்த்தி ஆகிட்டான். அதோட வெல்த்தியாக கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டு நின்றல, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெரிய ஒரு செல்வந்தனாக மாறிட்டான். எப்படிப்பட்ட செல்வந்தன் ஆகிட்டான் அப்படின்னா, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் வேலைக்காரங்களும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். மற்றவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு செல்வந்தன் ஆகிட்டான். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செல்வந்தர்களாக நம்ம மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு வந்து வெறும் பணம் இருந்தால் போதாது, ஐடியா வேணும். ஏன்னா தேவனே அப்படி தான் செயல்படுறாரு. தேவனே பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து பணத்தை கொட்டுறதில்ல. நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும் அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஐடியாவை பற்றி தெரியாதனால தான் நிறைய ஊழியக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா சபையில் நின்றுட்டு காணிக்க கொடுங்கன்னு இருக்காங்க. நான் தான் முடிவு பண்ண, காணிக்கையே கேட்கக்கூடாதுன்னு.
ஏன்னா தேவனே ஐடியாவை கொடுக்குறாரு. நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாராம்? உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறாரு. 2வது பிற்பகுதி வாசிக்கிறேன். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலன்னா என்னது? ஐடியா. இங்கிலீஷில் போய் வாசிங்கன்னா ஐடியான்னு போட்டிருக்கோம். சில மொழிபெயர்ப்பில் எபிலிட்டின்னு போட்டிருக்கோம். சில மொழிபெயர்ப்பில் ஸ்கீம்னு போட்டிருக்கோம். சில மொழிபெயர்ப்பில் கான்செப்ட்னு போட்டிருக்கோம். அதாவது அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு புது தொழிலை பண்ணுறதுக்கான ஐடியாவை கொடுக்குறாரு, யோசனையை கொடுக்குறாரு, ஒரு புதிய திட்டத்தை கொடுக்குறாரு, ஒரு புதிய நோக்கத்தை கொடுக்குறாரு, புதிய யுக்தியை கொடுக்குறாரு. அதை கொடுத்து அதை போய் நீ செய்யப்பா, நீ மற்றவனை காட்டிலும் ஐஸ்வர்யமான விளங்கிடலான்றார். உலகத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சா, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன் பாடின்றார். உலகத்தில் இருந்த பாவ பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஐடியா தான் இயேசு. அதே போல் இன்றைக்கு இந்த தலைமுறையில் உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஐடியாவை தேவனிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு ஐடியா போதும் நீங்கள் வாழ்க்கையில் செல்வந்தன் ஆகிறதுக்கு. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நம்ம யூஸ் பண்ணுற பின் இருக்கு இல்லையா, இந்த பின் வந்து ஒரு ஆளுக்கு தோன்றுன ஒரு சின்ன ஐடியா. ஒரு நாள் ரோட்டில் கம்பியை வச்சு வளைச்சிட்டு போயிருந்துருக்காரு. திடீர்னு அந்த இதை வச்சு எதாவது பண்ணலாமேன்னு அந்த கம்பியை வச்சு தான் ஊக்க கண்டுபிடிச்சார், பின்னை கண்டுபிடிச்சார். இன்றைக்கி அந்த பின்னு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பல விதமாக வந்துருச்சு. தங்கத்துலலாம் பின்னு செய்கிறாங்க. என்ன சொல்கிறேன்? ஒரு சின்ன ஐடியா ஒருத்தனை மிகப்பெரிய செல்வந்தனை மாற்றிருச்சு பண விஷயத்தில், இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஐடியாவை தான் தேவன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஊழியத்தில் வெற்றி பெறலாம், குடும்பத்தில் வெற்றி பெறலாம், நீங்கள் செய்கிற தொழிலில் வெற்றி பெறலாம், செய்கிற வேலையில் வெற்றி பெறலாம். மற்றவர்களுக்கு வராத யோசனைலாம் உங்களுக்கு வரும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஊழியம் பண்ணுறவங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா சபை கட்டுறாங்க. சபை கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க? வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஒரு மீட்டிங் நடக்குது, இடையில ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது. மற்ற நாள்லாம் சபையை பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அது பரிசுத்த ஸ்தலம், வேறு யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஆனால் நான் வெளிநாட்டிலலாம் சிலரை குறித்து கேள்விப்பட்டேன், இங்கேயும் சிலர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நல்ல ஒரு பில்டிங்கை கட்டி நல்லா அதுக்கு தேவையான ஏர் கண்டிஷன் எல்லாம் ஏசிலாம் போட்டு நல்லா சேர்லாம் செட்டிங் பண்ணி சண்டே யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மற்ற நாட்களில் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? வாடகைக்கு விடுறாங்க. இப்போ வாடகைக்கு விட்டால் காசு வரும் இல்லையா? இதெல்லாம் தேவன் கொடுக்குற ஐடியா. அதெல்லாம் நம்ம ஆட்கள் தான் பரிசுத்த ஸ்தலம் வேறு எதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நாம் தான் பரிசுத்த ஸ்தலம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்ன்றார். உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், கட்டி வச்சிருக்கிற கட்டடம் கிடையாது, இல்லையா? இதெல்லாம் நிறைய பாஸ்டர்களுக்கே வழங்காததுனால தான் பெரிய சர்ச்சை கட்டி வச்சுட்டு பிச்சைக்காரங்களாம் மக்கள்கிட்ட காணிக்கை கட்டே இருக்கிறாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. எங்கேருந்து கொடுக்க? என்ன சொல்கிறது? அதை குறித்து ஒரு நல்ல ஐடியா, யோசனை இல்லை. அதனால் வாழ்க்கையில் அவங்க பண விஷயத்தில் தரித்திரர்களாக இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தில் வாழ்க்கையில் செழிக்க முடியல. கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இவர்கள் வளரல. அதனால் என்ன சொல்ல வரேன்? இந்த ஐடியாவை தான் தேவன் கொடுக்குறார். இந்த 7 பகுதியில் நம்ம செல்வந்தர்களாக விளங்கும் போது நம்முடைய மைண்டே நல்லா வேலை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஐடியாவை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நாம் செல்வந்தர்களாக விளங்க முடியும். வருகிற வாரத்தில் முடிஞ்சால் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் இன்னும் எப்படி சிறப்பான செல்வந்தர்களாக நம்ம விளங்க முடியும் அப்படின்றது குறித்து விவரமாக போதிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு உதவி செய்வார் நம்புகிறேன். உண்மையாகவே இதை அட்டம் பண்ணுற நீங்கள் எல்லோரும் இந்த எல்லா பகுதியிலும் செல்வந்தர்களாக விளங்குவீங்க, நிச்சயமாக விளங்குவீங்க. இதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா, இதை எழுதி வச்சு இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க நண்பர்களுக்கு, உங்களோட கூட இருக்கிறவர்களுக்கு, பழகிறவர்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இதை நம்ம நல்லா மறக்காமல் மனதில் வைத்துக்கொள்ள முடியும். நான் அதை எப்போதுமே நம்புறது லேர்ன் பை டீச்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது கற்றுக் கொடுப்பதினால் கற்றுக்கொள்வது. நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். அதனால் கற்றுக்கொண்டதை அப்படியே வைக்காதீங்க, நிறைய கற்றுக் கொடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கிறதிலும் செல்வந்தர்களாக மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல இரவு வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எங்களுக்காக ஆண்டவரே செல்வந்தராக இருந்த நீர் சிலுவையிலே தரித்திரர் ஆனீரே கர்த்தாவே. உம்முடைய தரித்திரத்தினாலே நாங்கள் செல்வந்தர்களாக மாறும்படி அப்படி ஆனீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆத்தும செல்வத்திலே
ஆவிக்குரிய செல்வத்திலே, சரீரத்திலே செல்வந்தர்களாக, இந்த சமுதாயத்திலே ஆண்டவரே செல்வாக்கிலே, இந்த சமூகத்திலே, நல்ல உறவுகளிலே ஆண்டவரே தலைமுறைக்கும் செல்வந்தர்களாக, செல்வத்தை சேர்த்து வைக்கிற ஒரு செல்வந்தர்களாக நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. புது புது யோசனைகளை தருவீராக. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் ஐடியாவினால் கட்டப்படுகிறதே. ஆண்டவரே, நாங்களும் அந்த ராஜ்யத்தை கட்டுகிறதிலே புது புது யோசனைகளை செய்து இந்த பூமியிலே மிக சிறந்த செல்வந்தர்களாக விளங்கச் செய்வீராக கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவீராக. இந்த சத்தியங்களை நினைப்பூட்டுவீராக. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.